மகிழ்ச்சி. நம்ம மதியில் பகிர்ந்து கொள்வது ரொம்ப சந்தோஷமா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு. அங்கே நின்று எனக்கு தெரிய மாட்டிருக்கு, அதனாலே இங்கே வந்து. ஸோ நம்ம வாழ்க்கையில் நமக்கு யார் ரொம்ப பிடிக்கும், இல்லை யார் ரொம்ப முக்கியம் அப்படின்னு என்ன கேட்டால், இல்லை மோஸ்ட் ஆஃப் த எல்லாரையும் நீங்கள் கேட்டு பாருங்க, அவங்க யார் சொல்லுவாங்க? அம்மா, தாய். இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் த நான் காக்கிநாடுக்கு 15 வருஷம் ஆனாலும் எங்கள் அம்மா சாப்பாடு தான் எனக்கு பிடிக்கும். எனக்கு எங்கள் அம்மா பண்ணி தான் பிடிக்கும். எங்கள் அம்மா அப்படி செஞ்சாங்க, எங்கள் அம்மா எப்படி வளர்த்தாங்க, எவ்வளோ பாசமாக இருப்பாங்க, எப்படி திட்டுவாங்க, எல்லாமே ஐ கனெக்ட் டு மை மதர். இல்லைங்களா? யூ ஆல்மோஸ்ட் grow under the shadow, everyone. அம்மா தான் ஒரு முதல் தாய், இல்லைங்களா? So all the mothers here are very special. Happy Mother's Day, happy Mother's Day, Mummy. All the mothers, God is always honoring you and always special in the sight of the Lord. So இன்னைக்கு வந்து நம்ம சில விஷயங்கள் பைபிளில் தாய்மார்கள் அம்மாமார்கள் எப்படி இருந்தாங்க சில விஷயங்களை நம்ம தியானிக்கலாம். இன்னைக்கு எல்லாருக்குமே அம்மானா ரொம்ப பிடிக்கும், இல்லைங்களா? ஸோ ஒரு அம்மா எப்படியெல்லாம் வளர்க்குறாங்க நம்மள. ஒரு அம்மா, ஒரு தாய், ஒரு ஸ்திரீ, வீட்டில் எந்த ஸ்திரீயானாலும், ஒரு தாயாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு ஸ்திரீ வீட்டில் இருந்தால் அந்த வீடு என்னாகும்? வெளிச்சம், கலர்ன்றாங்க, இல்லைங்களா? ஒரு பெண் இருந்தானா அந்த வீட்டுக்கே கலர், ஒரு பெண், ஒரு ஸ்திரீ இருந்தானா அந்த வீட்டுக்கு ஒரு வெளிச்சம். ஸோ அந்த தாய்மார்கள் ஸ்திரீ எப்படி இருக்கணும் என்ற ஒரு சில குணலட்சணங்கள் நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். அதில் 3 பெண்களை பற்றி நான் சொல்ல போகிறேன். 3 பெண்களை பற்றி நான் சொல்ல போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மோசேயுடைய தாயார். இது தாயார் மட்டும் நம்ம எடுத்துக்கக்கூடாது, எல்லாருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, எல்லாருடைய விசுவாசம், ஒரு விசுவாசம் உட்காந்துருக்க நம்ம எல்லாருமே, கிறிஸ்துவ பிள்ளைகள் எல்லாருமே நம்ம இதை பின்பற்ற வேண்டும். ஏனால் நம்ம எல்லாருமே all the individual present here, not only mothers, the Sunday school teachers, you are also like a mother. The men, every individual, every believer, நம்ம தாய்னாலே நம்மளோட குழந்தைங்க ஞாபகம் வரும். Mother means we remember children, right? So how, if we lose the present generation, we will not have the next generation. So how to bring up our children, how to be in the society, how to be in the family, how to be a shining light in the society. இதை நம்ம தியானிக்க போகிறோம். ஸோ கவனமாக நம்ம எல்லாருமே இந்த சில ஸ்திரீகளை பற்றி, தாய்மார்களை பற்றி நம்ம தியானிக்கும் பொழுது நம்ம கவனமாக அதை மனசில் வச்சுட்டு, ஐ நோ யூஆர் ஆல் கிரேட் மதர்ஸ். நம்ம சண்டே ஸ்கூல் பசங்களை பார்க்கும் பொழுதே நான் வெரி ஹாப்பி தட் க்ரோயிங் இன் த லார்ட். லாஸ்ட் வீக் கூட பிளெஸ்ஸிங் வந்து எனக்கு டவுட் இருக்குது, எனக்கு கொஷின்ஸ் இருக்குது. அப்படிங்கும் போது see how the Sunday school teachers are working. I was so happy. The mother, credit goes to the mother also. How you are all bringing up. So we should do more and more. இன்னும் நிறைய நம்ம கடவுளுக்காக நம்ம பசங்களை அடுத்த ஒரு சமுதாயத்தை நம்ம ஜெனரேஷனை we should bring up. So மோசே உடைய தாய் பேர் என்ன? யோகேபே, இல்லைங்களா? ஸோ யோகேபே தமிழில் யோகேபே, யோசேபேத். ஸோ யோசேபேத் என்ன பண்ணாங்க? பார்வோன் வந்து ஒரு சட்டை போட்டிருந்தாங்க, இல்லைங்களா? வாட் இஸ் த ரூல்? Pharaoh declared those days is to kill. எல்லா ஆண் பிள்ளைகளும் சாவடிச்சுக்கணும், எல்லா ஆண் பிள்ளைகளும் என்ன பண்ணணும்? கொலை பண்ணிடணும். Here Hebrew women are different from Egyptian women. இந்த ஸ்திரீகள் எஜிப்சியன் ஸ்திரீயை போல இல்லை. இவங்க எல்லாமே தனி
should live a different life. ஸோ இங்கே நம்ம பார்க்குறோம் ஃபாரோ வந்து எல்லா குழந்தைங்களும் மேல் எல்லா ஆண் பிள்ளைகளும் சாவடிச்சுக்கணும் ஒரு ரூல் போட்டுருக்காங்க. இதே மாதிரி they were killing all the male child. அவங்க பார்க்குற எல்லா ஆண் குழந்தைங்களும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? கொலை பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபாரோவுடைய ரூல் இல்லைன்னா ஃபாரோவுடைய ஒரு ரூல் போட்டுருக்காங்க. பட் மோசே யோசேப்பை என்ன பண்ணாங்க? 3 மாசம் நான் இந்த குழந்தைய சாகடிக்க மாட்டேன், சாக விட மாட்டேன், நான் காப்பாற்றுவேன். நான் எவ்வளோ அழுதுருக்கோம். பச்சை குழந்தை என்ன பண்ணாங்க? ரொம்ப அழுகும். பட் அந்த சத்தத்துலேருந்து அந்த எத்தனையோ பேர் சுற்றி பார்த்துட்டே இருக்காங்க, சாகடிக்க வேண்டிய குழந்தை எங்க, ஆண் குழந்தை எங்க, ஆண் குழந்தைங்க. பட் இந்த 3 மாசம் எப்படி தான் ஒரு தாய் அந்த ஒரு ஆண் குழந்தையை காப்பாற்றிருப்பாங்க? நீங்கள் யோசிச்சு பாருங்க. அந்த ஒரு சிச்சுவேஷன், அந்த ஒரு கண்டிஷன்ல she protected her son from killing. Later she could not. அந்த ஆண் குழந்தை வளர்ந்துட்டே போறாங்க இல்லைங்களா, பெருசாகிட்டே போகிறாங்க. ஸோ என்ன பண்ணாங்க? she was wise enough. நம்ம தாய்மார்கள் ஞானமாக இருக்கணும். நம்ம சபை மக்கள் ஒவ்வொருத்தரும் ஞானமாக இருக்கணும். சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ், நம்ம அப்பா அம்மார்கள் எல்லாமே கடவுளுடைய ஞானம் கேட்கணும். பசங்களை வளர்க்க நமக்கு என்ன வேணும்? ஞானம் வேணும். யோகேபத் என்ன பண்ணாங்கன்னா பேஸ்கெட் பண்ணி she made a basket. She tar and pitch. நம்ம Exodus chapter 2 verse 6 யாராவது படிங்க, 6வது வசனத்தை படிங்க. The Bible clearly says ஒரு basket பண்ணி அந்த ஒரு பிசினை பூசினாங்க நம்ம மேல. அதை சுத்தி basket சுத்தி என்ன பூசினாங்க சொல்லுங்க? பிசினை பூசினாங்க. Why did she do that? அந்த பிசினை பூசும் பொழுது நதியில விழும் பொழுது தண்ணி அதுல என்டர் ஆகாம, தண்ணி அதுல போகாம, அந்த basket தண்ணியில சிங்க் ஆகாம இருக்கும்படியா she pasted the tar and pitch around the basket. This is the protection she has given to her son. And she also covered, நம்ம படிச்சுட்டே வரும்பொழுது she covered the basket. ஏன்னா தண்ணி என்டர் ஆகக்கூடாது, crocodile முதலைகள் வந்து சாப்பிடக்கூடாது, மேலிருந்து vultures, birds, இந்த பெரிய பெரிய கழுகுகள், குருவிகள் எல்லாம் வந்து கொத்திட்டு போக வேண்டியது. ஸோ அதனால தான் she covered the basket and she led the basket into the river. She protected her son in every way. So wise she was, very wise. அந்த மாதிரி ஒரு wisdom, அந்த மாதிரி ஒரு ப்ரொடெக்ஷன் நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டும். நம்ம தாய்மார்கள், நம்ம இண்டிவிஜுவல், everybody should have that kind of wisdom in bringing up a child, in protecting the child, especially in the generation பசங்க. I was thinking they are Gen Z. So later I got to know they are Gen Alpha. So how hard it is to bring Gen Alpha? Do you agree? Is it easy or tough? How many of you say it's tough? I also accept it's not easy. It's very, 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 very tough. Every day, every second, every second our life should be on our kids. இல்லைங்களா? நம்ம அம்மாவை கேட்டு பாருங்க, நம்ம எப்படி வளர்ந்தோம். இல்லை, ஆஸ்க் யுவர் மதர்ஸ். நீங்கள்லாம் அம்மா உங்கள் தாய்மார்களை கேட்டு பாருங்க, கஷ்டமே இல்லாமல் வளர்ந்துட்டேன், நீங்கள் தான் இப்படி பண்ணியே, நீங்கள் இப்போ இருக்கிற பேர பசங்க இப்படி பண்ணுறாங்களே, இப்படி தொல்லை பண்ணாங்களே, பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு தலை அடிச்சுக்கிறாங்க. இல்லைங்களா? உண்மையாக ஸ்கூலில் கூட ஆஸ் அ டீச்சர் நானும்
our children. They make everything normalized. எந்த தப்புமே அந்த தப்பா உணர மாட்டேங்கிறாங்க. இப்போ என்ன நான் டிவி பார்க்குறேன், இப்போ என்ன நான் அது பார்க்குறேன், இப்போ என்ன நான் மொபைல் நோண்டுறேன். Why are you interfering in my life? It's my life. ஏன் மாட்டேன், என்ன கண்ட்ரோல் பண்ணாதீங்க நீங்க அப்படின்னு. நம்ம கண்ட்ரோல் பண்ணவே we don't have that authority. அந்த ஒரு authority we are losing, but we should not give up. Never ever give up. If we give up, we are losing the next generation. நம்ம விட்டு கொடுத்துட்டா அவ்வளவுதான். we want an easy life in India. இல்லைங்க, நம்ம கத்தி சொல்லி fed up ஆயிடுவோம். we don't put in that extra effort, extra hard work. பசங்க பின்னாடி இருந்து 2 முறை 3 முறை சொல்லி போனா போட்டோம், அது எப்படியெல்லாம் போட்டாங்க, அந்த பையன் எப்படியெல்லாம் போட்டு அந்த பொண்ணு, I am not bothered. அப்படின்னு we want to live happily. We want to be happy. இப்போ நிறைய தாய்மார்கள் இதுதான் காக்கிநாடுல, நம்ம சபைகளை பற்றி சொல்லல, காக்கிநாடுல என்ன பண்ணுவாங்கன்னா they give up. நான் பெற்றுட்டேன் அவ்வளோதான், நான் பெற்றுட்டேன் அவ்வளோதான். இது சிட்டி, அங்கே காக்கிநாடுலையும் இப்படி நடக்குதுன்னா பாருங்க. they are not listening to the parents. they give up. they tell pastor நீங்க ப்ரே பண்ணுங்க. அப்போ what is the role of mother? What is the role of father? They should be behind. They should give that extra effort. Shout. Energy drain ஆகுது விட்டுறாங்க. என்னுடைய பலன் போகுது, என்னுடைய சக்தி போகுது. I am not able to bring the child. I am not able to protect the child. இப்போ எத்தனை விதமான ஒரு ஆபத்துல இருந்து மோசே தண்ணியில இருந்து, crocodile கிட்ட இருந்து, vulture கிட்ட இருந்து, birds கிட்ட இருந்து காப்பாத்தினாங்க. Did she protect? Did she trust God? First of all, தண்ணியில விடணும்னா கடவுளை நம்பினாங்க. கடவுளை என்ன பண்ணாங்க? She trusted. She knows that nothing will happen to my son. அந்த basketல போட்டு அந்த trust பண்ணி விட்டு அவளோட protection பண்ணிருக்காங்க. So why can't we do? Why can't we protect our children from the present, culture where everything is so normal, where everything is normalized? அந்த சூழ்நிலையில சாவடிக்கிற அந்த ஆண்களை சாவடிக்கும் போது அந்த தப்பான ஒரு சிச்சுவேஷனே she could do it. We have everything in our hand. We can do it with God's help. கடவுளுடைய உதவி, கடவுளுடைய ஞானத்தை நம்ம பெற்றுக்கொண்டோம் என்றால் we can protect our children from all kind of danger. Always watch what they are watching. Always watch what way they are going, what they are talking. See, one of the child, she keeps watching some video பார்த்துட்டே இருப்பாங்க. Some bad words she learned from very bad words. அந்த கெட்ட வார்த்தை மைண்ட்ல printed has gone to her brain. She is telling, I'm not able to control. It's coming automatically. It's coming. அது தானாவே வருதுமா. அவங்க தாயாரெல்லாம் வந்து எப்படி இந்த வார்த்தையை நான் ஸ்டாப் பண்றது? I blame the mother because mother has allowed the child to watch that kind of program and video. First time அந்த வார்த்தை வரும்பொழுது she should have told, don't watch this video anymore. இல்லைங்களா? She should have told, don't watch this kind of video anymore. So please be mindful. பசங்க பார்க்கறது தான் அவங்க கற்றுப்பாங்க. They are like sponge. Sponge தெரியுங்களா? Cotton sponge. அது நல்ல தண்ணியும் புரியும், கெட்ட தண்ணியும் இழுத்துக்குவாங்க. So நம்ம what we show them, what we give them, that only they take. We tell them, come on, read Bible, pray every day. நல்ல தண்ணி கொடுத்துட்டே இருக்கணும். இந்த கெட்டதை பார்க்காத. Let them watch cartoon. Let them watch something which is useful. But இந்த மாதிரி கெட்ட விஷயங்கள் பார்க்கும்பொழுது நம்ம கண் எப்பவுமே யார் மேல இருக்கணும்? நம்ம பசங்க மேல இருக்கணும். We should stop them. Stop பண்ண immediately they will come back to us. That won't continue. So always protect them from harmful, society. Watching, they go to school. Ask them, school and வந்ததுக்கு நீ என்ன பண்ணமா? How was your day? When they share, if something is wrong, when they share, try to counsel them or get them out of them. அந்த ஒரு பாடான ஒரு எண்ணங்கள்
me to enjoy my life. They are stopping me from enjoying my life. But we need to talk to them. We need to correct them every day, every single day. So அந்த ஒரு எஃபெக்ட் நம்ம எடுக்க மாட்டோம். சில பேர் ரொம்ப நல்லா தாயா நம்ம doing our duty, but some of us, if we are not doing, let us take a decision. Let us protect our children from all kind of harm from this society, this culture, this Gen Alpha is facing. It's not easy. They are also they are facing so much. They are not able to understand what is going on. புரிய மாட்டேங்குது. ஏன் இப்படி இருக்கு, ஏன் இப்படி எல்லாம் நடக்குது என்னை சுற்றி, நான் என்ன பண்ணணும்? அந்த நேரத்தில் we should ask God's wisdom. யாருடைய ஞானத்தை கேட்கணும்? நம்ம கடவுளுடைய ஞானத்தை நம்ம கண்டிப்பாக கேட்கணும். We should always have our eyes on our children. அவங்க தங்கச்சி நிற்க வச்சுட்டு அந்த குழந்தை மோசை ஆண் குழந்தை எங்கே போகுதுன்னு நிற்க வச்சு பார்க்க சொன்னாங்க இல்லைங்களா? Until the baby is safe, they were watching. Mother told the sister to watch. So how a mother should be vigilant, very vigilant nowadays. What they are doing, what they are speaking, where they are going, what kind of friends they have. So everything should be watched, or else they will miss. நம்ம protect பண்ணலனா someone is going to take the generation, the present generation. இப்போ மோசே காப்பாற்றப்பட்டதுனாலனா he was saved. அந்த ஹீப்ரு அங்க போய் அவங்க வளர்ந்தாங்க. ஃபாரோ வந்து bring a maid, யாராவது கூட்டிட்டு வாங்க, maid go bring someone to இந்த குழந்தையை வளர்க்க கொண்டு வாங்க. நம்ம யாரை கூட்டிட்டு வராங்க சொல்லுங்க? அவங்க தானே. This is the reward she got. This is the reward she got for protecting his son. She brought him up to be a leader. ஒரு லீடரா, ஒரு நாயகனா, he became a leader and he saved 20 lakh people from Egypt. He brought them out. See how powerful a mother is. How powerful what a mother can do. She already had 2 children, Aaron and Miriam. Already அவங்களுக்கு 2 குழந்தைகள் இருந்தது. இது 3ஆவது குழந்தை போனா எனக்கு என்ன? வளர்க்குறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவன் செத்தா எனக்கு என்ன, அந்த ஆண்களை செத்தா எனக்கு என்ன, அப்படி பார்க்கவே இல்லை மோசேயுடைய தாய். She still wanted child, still protected the child, and because of that 20 லட்சம் பேர் வெளியே கொண்டு வராங்க, காப்பாற்றப்பட்டாங்க, ஸ்லேவரியில் இருந்து. So a mother should love all the child equally, no partiality. நம்ம சில டைம்ல ஒருத்தருக்கு கம்மியாக இருந்து இன்னொருத்தருக்கு நிறைய அன்பு, ஒருத்தருக்கு நிறைய செல்லும் அப்படி சில பேர் காட்ட முடியுது. பசங்க யோசிக்கிறாங்க இல்லைன்னா. ஸோ ஆல்வேஸ் பி ஈக்குவல், நோ பார்ஷியாலிட்டி. இவங்க கடைசி ஆண் குழந்தைகளை விட்டு கொடுக்காம காப்பாற்றினதுனால தான் 20 lakh people could be saved. So we have to be like that. Every single child, ஒவ்வொரு பசங்களும் நமக்கு ரொம்ப முக்கியம். அவன் தவறான வழியில் போயிட்டானே போனால் போகட்டும். If a mother becomes silent, the house is going to spoil. அம்மா கத்திட்டே இருக்காங்களே, அம்மா திட்டிகிட்டே இருக்காங்களே, அம்மா பேசிட்டே இருக்கிறாங்களே, கண்ட்ரோல் பண்ணிட்டே இருக்காங்களே. எஸ், if you have a such kind of mother, you are blessed. அந்த மாதிரி ஒரு தாய் இருந்தால் you are blessed child. If mother becomes silent and quiet and doesn't bother what the children are doing, let them go anywhere. எனக்கு என்ன பெற்றுட்டா போகுது, பெற்றுட்டு அவ்வளோதான். That's it. The family will go, the generation will go, the children will go. So always remember, if mother is behind you, if mother is shouting, I wanted the Sunday school children to listen. You are all blessed. We are all blessed if a mother is behind us. So always respect the mother, and we should always pray. நம்ம என்ன பண்ணணும், அந்த பிசினை போல, அந்த பிசினை பூசினாங்க இல்லைங்களா, that is the prayer we should give for our children. Always pray. ஒரு prayer எல்லாத்த விட ப்ரொடெக்ட் பண்ணுறது அந்த ப்ரேயர் தான். எப்பவுமே நம்ம அம்மாவை கேட்டுட்டு இருக்கும் பொழுது வாட் யூ doing, I'm always praying. I'm praying for you, I'm praying for Angel, I'm praying for Arun, I'm praying for the grandchildren. இப்படிதான் சொல்லுவாங்க தாய்மார்கள். நீங்கள் கேட்டு பாருங்க. They always pray. So we should be a
இந்த பிசினை போல அது அந்த மோசடி தான் எப்படி கவர் பண்ணாங்க and how he was saved. That's how our prayer should be. Every mother, every individual, everybody, every believer should pray for the present generation, for our children. Let that be a protection from every kind of harm, danger, temptation. So let's take this responsibility and let's take these qualities. இந்த மாதிரி மோஸ்ட் தாயார் எப்படி பண்ணாங்களோ அதே மாதிரி சில விஷயங்கள் நம்மளும் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு நம்ம பெற்றுட்டா போதும் நம்ம கடமை ஆயிடுச்சு இல்லை நீ சண்டே ஸ்கூல் டீச்சர் மேலே நான் டீச் பண்ணிட்டு போயிடுறேன் இல்லை நாங்கள் ஜஸ்ட் யாராவது தப்பு செஞ்சுட்டு இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும் சபை மக்கள் சின்ன பசங்க நம்ம லாஸ்ட் வீக் பேர் வைக்கும் பொழுது பாஸ்டர் told us all the church members stretch your hand, pray and tell. நான் அந்த பிள்ளைய தேவ பக்தியில வளர நானும் கான்ட்ரிபியூட் பண்றேன். I will also give my contribution. So let us all hold together and protect our generation, our children. And the next one, இன்னொரு விஷயம் இன்னொரு ஸ்திரியை பற்றி நம்ம பார்க்கும் பொழுது ஹன்னா என்ன பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தை நம்ம படிக்கும் பொழுது ஹன்னா பற்றி நம்ம பார்க்குறோம். ஹன்னா குழந்தை இல்லாமல் நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க. She wept and cried and she almost went under the feet of God. She received the child. ஒரு ஆண் குழந்தையை அண்ணாக்கு கடவுள் கொடுத்தாங்க. Sometimes some of a situation here, don't give up. Hold on to God. God is going to bless. Let us all pray for the people who have no kids. Let's not give up. அதுக்குமே ஒரு டைம் வரும். God is going to surely bless the children. Please don't give up. Let us all pray for the people who have no children. And now, what Hannah did is she did the same thing. She prayed earnestly. She cried to God, and she received a boy child. What did she do? She said, "This child is dedicated to you." நான் இந்த குழந்தையை உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன். உங்களுடைய ஆலயத்திலே வளரணும். He has to grow in your presence. He has to grow in your presence. Let him serve you. Let him serve you. So this is the step she has taken as a mother. நம்ம எத்தனை பேர் சண்டே ஸ்கூலுக்கு போவா, வீக்டேஸ்க்கு போமா, சர்ச்சுக்கு போவான்ற ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து அந்த குழந்தையை வளர்க்குறோம். நம்ம லெட் இம் க்ரோ இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட் என்று நம்ம நினைக்கணும். கண்டிப்பாகவே இஃப் வி டோன்ட் சென்ட் தெம் டு சர்ச், இஃப் வி டோன்ட் சென்ட் தெம் டு சண்டே ஸ்கூல், VBS and teach them the Christian values, Christian teachings, and how can we protect them from the world? He could hear God's voice. Samuel யாருடைய வாய்ஸ் கேட்டாங்க? 3 முறை யார் கூப்பிட்டாங்க? கடவுள் கூப்பிட்டாரு இல்லைங்களா? So see how close he became to God. Samuel கடவுள் பிரசன்னத்தில் வளரும் பொழுது எலிஜா யாராலையும் அந்த சத்தத்தை கேட்க முடியல. only Samuel மட்டும் தான் அந்த சத்தத்தை கேட்டார். அப்போ ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கும்படி அந்த ஒரு லெவலுக்கு அந்த ஒரு வல்லமையை சாமுவேல் பெற்றுக்கொண்டார். நம்ம பசங்க கூட ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கும்படி நம்ம அவங்களை கைடு பண்ணணும். கடவுளுக்குள்ளேயே வளர்க்கணும், கடவுளுடைய பிரசனத்திலேயே வளர்க்கணும். let us make sure they will discern. கடவுளுடைய சத்தத்தை மட்டும்தான் கேட்கணும். choose the right thing. தப்பான காரியத்தை சூஸ் பண்ணக்கூடாது. ரைட்டான காரியத்தை நான் சூஸ் பண்ணுவேன்ற ஒரு அந்த சத்தம், கடவுளுடைய சத்தம் அவங்களுக்கு கேட்கும்படி நம்ம வளர்க்கணும். இட்ஸ் நாட் ஈஸி, பட் we should do it. We should motivate them. பைபிளை வாசிச்சியா, பிரேயர் பண்ணியா, we need to be behind them. We need to be from the childhood. அந்த வசனம் ஒருவேளை அவங்களுக்குள்ள போலையோ போதோ இல்லையா, அவங்களை கண்டிப்பா வாசிக்க வைக்கணும். ஒரு பொண்ணு சொல்லிச்சு, நான் எவ்வளோ வாசிச்சாலும் அது மண்ணில் போக மாட்டேங்குது. Still she is beginning to read. Nothing is going into my heart. So what did a mother do? She gave a bottle with dirty bottle, such a dirty bottle. She told, pour the water as much as water you want. She continued
protected. They will listen to the voice of the God. சபையில் எப்படி அந்த டைம்ல பிரயாணம் பண்ணணும், ஜர்னி பண்ணணும்னா இட்ஸ் நாட் ஈஸி. நவ் வி ஹேவ் everything, we just tap, it comes near our house. இல்லைங்களா? ராபிடோ, ஓலா, இந்த மாதிரி. அந்த those days அவங்க ஹார்ஸ்லயோ கேம்பர்லயோ ரொம்ப தூரம் பிரயாணிச்சுட்டு போகணும். சமூக ஆலயத்துல வளரும் பொழுது தாய் அடிக்கடி போய் சந்தித்தாங்க. யாரு? சமூகத்துல போய் சந்தித்தாங்க. She made sure she is growing in God. He is in the presence of God. He is really கடவுளோடு இணைந்து வளர்றாரா இல்லையா, அவங்களுக்கு அவர் சேவை பண்றாரா, கடவுள் அந்த ஆலயத்துல is he serving God. She made sure. So நம்ம பசங்களை கூட we should always monitor whether they are growing in the God. Are they reading Bible? Are they praying? And are they participating in the church activities? இப்போ பாருங்க, somewhere is serve God. இல்லைங்களா? Are we allowing our children to serve in the church? Small things, maybe cleaning or arranging or serving elders, everything includes. நம்ம அதை வெக்கமா எடுத்துக்காம take it as a privilege. Always be active in the church. Always allow the children to work, to participate, to encourage. We should always encourage, and already our children are doing amazingly. They are participating when I have seen. So let us continue, let us motivate them. So number, let us allow the children to serve God from the childhood. நம்ம வாலிபர்கள், நம்ம பிள்ளைகள் அந்த கடவுளுடைய சத்தத்தை கேட்கும்படியாக நம்ம வளர்க்கணும். அது நம்ம விட்டு கொடுக்கவே கூடாது. We should always make sure they read Bible, they pray, and they walk with God always. இந்த மாதிரி நம்ம சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் ரொம்ப அழகான நம்ம பசங்களை வழி நடத்திட்டே வராங்க. The notes, the Bible stories we tell, everything should be just printed in their heart. நம்ம மேல சொல்லாம அதை நம்ம விட்டுறக்கூடாது. We should take that responsibility. ஒரு தாயா ஒரு அந்த தாய் ஸ்தானத்துல நம்மளும் அதை செய்யணும் கண்டிப்பாக. மூணாவது நம்ம பார்க்கும்பொழுது திமோத்தி, 2 திமோத்தி 1ஆம் அதிகாரத்துல நம்ம 5ஆம் வசனம் யாராவது படிங்க. 2 திமோத்தி 1:5. போதுமா? ஸோ இங்கே நம்ம என்ன படிக்கிறோம்னா, வேற என்ன சொல்லுதுன்னா, திமோத்தியை பார்த்து I appreciate your faith which has come from your mother and grandmother, Eunice and Louis. உங்க ஒரு பாட்டி கிட்ட இருந்து, உங்க அம்மா கிட்ட இருந்து எங்களுக்கு வந்தது திமோத்திக்கு இந்த விசுவாசம். கண்டிப்பாக அவங்க அம்மா கிட்ட இருந்து, அவங்க பாட்டி கிட்ட இருந்தது. ஸோ இந்த மாதிரி நம்ம பசங்களும் சொல்லணும். மற்றவங்க பார்த்து இந்த விசுவாசம், ஓ இட்ஸ் ஃப்ரம் யுவர் மதர், இட்ஸ் ஃப்ரம் யுவர் ஃபாதர், இட்ஸ் ஃப்ரம் யுவர் பாஸ்ட் ஜெனரேஷன், இட்ஸ் ஃப்ரம் யுவர் கிராண்ட் மதர். அந்த மாதிரி சொல்ற ஒரு பெருமை நம்மளுக்கு இருக்கணும். எல்லாருமே உலகம் பார்க்கும் பொழுது they should appreciate the present generation. The faith should be passed generation to generation to generation. We tend to give them treasure. ஒரு ஆஸ்தியோ பாஸ்தியோ வீடோ எல்லாமே சேர்த்து வச்சு நெக்ஸ்ட் எங்க பேரண்ட் எங்க பேத்திக்கு இதெல்லாமே நான் சேர்த்து
next congregation. They are the pillars, the present children, the youths. They are the pillars of the society, of our church. And if we don't pass that, something else will happen. In the mind, faster world, we should tell them to depend on God. For everything, depend on God. For every small, minor thing, silly thing, cycle penuma, kadulude viswasathoda pray pannu. You pray and you will receive. Ask them, teach them. You want something, you want to study well, ஞானம் வேணுமா, எக்ஸாம்ல பாஸ் ஆகணுமா, யாரை கேட்கணுமோ கடவுளை கேட்கணும் அப்படின்ற ஒரு அந்த விசுவாசம் we should develop that. அந்த ஒரு விசுவாசம் அவங்களுக்குள்ள அது வளரணும். அந்த வளரும் ஒரு உதவி செய்கிற ஒரு தாய், ஒரு சண்டே ஸ்கூல் டீச்சர், ஒரு தந்தை, ஒரு ஸ்திரீ, ஒரு இண்டிவிஜுவலா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம எடுத்துக்கணும். அந்த பிரேயர், அந்த விசுவாசம், கடவுளுடைய முழு நம்பிக்கை, depending on God should be taught to the generation. Now when we had small chicks, சின்ன குருவி கோழி இருக்கு இல்லையா, கலர் இருக்கும். அப்போ என்னுடைய ரெண்டாவது பொண்ணு ஜஸ்ட் 3 years தான். அந்த ஒரு எல்லோ கலர் கோழி இறந்துச்சு. எல்லோ கலர் கோழி இந்த பாஸ்ட் டைட், சின்னது இல்லைங்களா. ஸோ ஷீ வாஸ் ஸோ அப்செட். ஷீ செட், அம்மா ஐ வாண்ட் தட் ஹென் பேக், அந்த சிக்கன் மறுபடியும் எனக்கு வேணும். ஐ செட் யூ ப்ரே. ஸோ மெனி திங்ஸ் காட் ஹஸ் ஆன்சர்ட் ஹர். She has a very extra faith in God. So I said, you pray, maybe God will give. Now she sincerely knelt down and she prayed. ஜெபிச்சாங்க, நிஜமாவே ஜெபிச்சாங்க. We never told anyone. யாருமே சொல்லல நாங்க கோழி எடுத்துட்டு வாங்க, எல்லோ கலர் கோழி தான் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு. எங்களுடைய என் நாத்தனார், எங்க வீட்டுக்காரருடைய அக்கா, அவங்களுடைய வில்லேஜ்ல இருந்து ஒரு எல்லோ சிக்கன் வந்து கொடுத்தாங்க. ஒரு 10 minutes. We don't know. We never expected. So அந்த ஒரு விசுவாசம், she developed more faith. அம்மா, God answered my prayer. அம்மா பாருங்கம்மா, எனக்கு மறுபடியும் எல்லோ சிக்கன் வந்துச்சு. She's thinking அந்த செத்து போன சிக்கன் தான். But the faith, 3 years in it, she prayed in faith and she received the yellow chicken. So சின்ன பெட்டு மேல எறும்பு போகுதுனாலும் அந்த எறும்பை ஸ்டாப் பண்ணுங்க ஏசப்பா, அந்த எறும்பு என்ன கடிக்கக்கூடாதுன்னு நெக்ஸ்ட் டே எறும்பு இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு விசுவாசம், அவங்க அந்த நம்பிக்கையோடு அந்த அவங்க ஜெபிக்கும் பொழுது, கடவுளை நம்பும் பொழுது காரியம் நடக்கும். அந்த ஒரு டிபெண்டன்சி, கடவுளுடைய மேல டிபெண்ட் பண்ற மாதிரி நம்ம வளர்க்கணும். இப்போ அவங்க பெருசாயிட்டு இருக்கும்போது குறையிற மாதிரி இருக்கும். பட் ஸ்டில் பி பிஹைண்ட் தெம். சின்ன பசங்க வரும்போது கேட்பாங்க, அவங்க பெருசா இருக்கும்போது கேட்க மாட்டாங்க. அந்த ஒரு ஸ்டேஜ்ல ஸ்டில் we should guide them, we should tell them to have faith in God. இப்போ நம்ம ஜெனரேஷன் பசங்க அப்பா அம்மா மேல கூட டிபெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. நீங்க எத்தனை பேர் அக்ரி பண்றீங்க? Do you agree? They don't depend on us. If they want something, LinkedIn is there, right? I will order. நானே இப்போ நிறைய முறை நான் ஒர்க்ல வேலையில இருக்க, அவருக்கு ஸ்டெப்ஸ்ல இருக்காரு. எமர்ஜென்சி, they want some craft to do. Andrea takes the phone, she orders LinkedIn. First எல்லாம் அப்பா அம்மா இது வேணும், ஐஸ்கிரீம் வேணும், பின்னாடியே சுத்துவீங்க, எனக்கு அது வேணும், இது வேணும். We depend on mommy, we depend on daddy. But now the days have changed. I don't care, I can order myself. Linda, they just click what they want, they receive. They have their pocket money, they give. So in this instant world where they lost depending on others, how will they depend on God? They think they have everything. எனக்கு எல்லாமே இருக்கு. If they want to do anything, they depend on AI. நம்மெல்லாம் ஹோம்ஒர்க் பண்ணணும், அசைன்மெண்ட் பண்ணணும்னா ரொம்ப லைப்ரரி போவேன். we have to search books எல்லாம் தேடி ஒரு 4 hours 6 hours spend பண்ணி we use our brain also. நம்மளுடைய சொந்த ஞானத்தை யூஸ் பண்ணி அந்த ஹோம்ஒர்க் பண்ணணும். இப்பெல்லாம் they want to do, they give some assignment or project, they depend on ChatGPT, AI. They have to create something, AI video. So the world has gone somewhere. It has gone so, everything you get, everything you want to get. So children forget, I have everything, I don't need God, I don't need parents. That kind of
ChatGPT, whatever it is. Let them not. Let this be there, but they should not fully go stick to that. Let us make them to stick to God. So ஒரு தாய் இந்த மாதிரி ஒரு வீட்டில் இருந்தால் that family will shine. They are preparing the next generation. மோசே எப்படி 20 லட்சம் பேரை காப்பாற்றினாங்க, 20 லட்சம் பேரை அவங்க வெளியே கொண்டு வந்தாங்க. அந்த மாதிரி நம்ம பசங்க ஒரு பிக் லீடர், ஒரு நாயகனா, ஒரு கடவுளுடைய பார்வையில ஒரு சமூகம் மாதிரி கடவுளுடைய வாய்ஸை கேட்கிற ஒரு சமூகம் மாதிரி திமோத்தியை போல ஒரு விசுவாச வீரனாய் மாறணும்னா for sure we should take that responsibility. We should make sure they are protected. We are always praying for them. We are always telling God about God. வேறு சொல்லுகிறது நிற்கும் போது பேச, உட்காரும் பொழுது, சாப்பாடு கொடுக்கும் பொழுது, தூங்கும் பொழுது, every time we should speak about God. Every time, each and every time. How you got this food? God gave. How you are walking and how you are eating? God gave you this good health. How you are sleeping? எது எடுத்தாலும் we need to give credit to God. We need to talk about God. We need to always say God, God, God. So always make sure that God's word is spoken. We are teaching about God every time. So ஒரு சின்ன ஒரு கதையை நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். What அப்பா எப்பவுமே இந்த கதை சொல்லுவாங்க இல்லைங்களா? ஒரு தீஃப், ஒரு சின்ன ஒரு 3 வயசு பையன், உங்களுக்கு ஞாபகம் தெரியல இந்த கதை, பட் it's gone into my heart very deeply. அம்மா அவங்க very middle class family, so he wanted a very fancy box, pencil box. He stole from his friend and came. என்ன பண்ணாரு, ஸ்கூல்ல திருடிட்டு வந்தாரு. யூஸ்வலா அம்மா என்ன பண்ணுவாங்க, அம்மா இந்த பாருமா என் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து நான் இந்த பாக்ஸை திருடிட்டு வந்தேன்னு சொல்லும் பொழுது தாய்மார்கள் இல்லை வீட்டில் பெரியவங்க தந்தைமார்கள் என்ன பண்ணுவாங்க, கொண்டு போய் கூட ஒரு அரை அரைச்சிட்டு எப்படி இந்த மாதிரி காரியத்தை பண்ணு ஒரு அரை அரைச்சிட்டு கொடுத்துருப்பா, இல்லைன்னா அவங்களே போய் கொடுத்துருவாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா she clapped. Seriously she clapped. என்னால் கொடுக்க முடியலப்பா, என்னால் வாங்க முடியல, நீ பண்ணது great அப்படின்னு சொன்னாங்க. So this motivated him. This encouraged him. This is the real story. இது உண்மையாக நடந்த கதை. So he thought stealing is not wrong. திருட்டு தப்பு இல்லைன்னு நினைச்சிட்டாங்க. He started stealing, making mummies very happy. அம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க, எனக்கு கிளாப் பண்ணாங்கன்ற ஒரு அந்த ஒரு 6 வயசு 3 வயசுனா 6 வயசு. He started stealing. நிறைய விஷயங்கள் திருடி ஒரு நாள் பேங்கை திருட என்ன பண்ணாங்க, பேங்கை கொள்ளையடிக்க. So everything in the house is stolen only and they became very nice rich. Amma also was very happy. One day when he tried to loot the bank, somehow security tried to stop him. Security stop பண்ண முயற்சி பண்ணும்போது அந்த security கொலை பண்ண ஒரு சூழ்நிலை வந்தது. He killed that security and everyone caught him and put him in jail. So அவருக்கு தூக்கு தண்டனை கொடுத்தாங்க. என்ன தண்டனை கொடுத்தாங்க? தூக்கு தண்டனை டிக்ளேர் பண்ணாங்க ஜட்ஜ். மதர் கேம் டு see. ஜெயிலில் இருக்கிறாங்க, நெக்ஸ்ட் வீக் தூக்கு தண்டனை. தாய் வந்து பார்க்கும் பொழுது she tried to hug him. He also came. அந்த ஜெயிலில் கட்டி படுக்கும் பொழுது he bit mothers. அம்மாவுடைய காதை கடிச்சு கொதறி கீழே விசிறி போட்டாங்க. காது மூக்கோ சம்திங் நடக்கும். பட் he bit mothers. Bitter, is so bitter. I am in this situation. It's because of you, mommy. I hate you, he said. நான் இந்த சூழ்நிலையில நான் ஜெயிலில் இருக்கிறேன், எனக்கு தூக்கு தண்டனை இருக்குதுன்னா அது உங்களால தான் அம்மா அப்படின்னு அவர் எவ்வளோ கோவம்னா அந்த காதையே பிச்சு கொதறி கீழே விட்டுட்டாங்க. அந்த டைம்ல அம்மா எவ்வளோ அழுதாலும் அந்த பிள்ளையை காப்பாற்ற முடியாது. She's crying, but எதனா பண்ண முடியுமா? He is going to die. His life is gone. And the young man who is supposed to live his life is going to die because mother motivated him to become thief. So நம்ம எதை encourage பண்றோம், எதை நம்ம what our children are doing, how should
all that I am, I owe to my angel mother. அப்படின்னா நான் இப்போ எப்படி இருக்கிறேன், நான் இந்த அளவுக்கு நான் உயர்ந்திருக்கேன், இந்த ஸ்தானத்தில் நான் பிரசிடென்ட்டாக இருக்கேன்னா எல்லாத்துக்குமே என் தாய் தான் காரணம். ஸோ இந்த மாதிரி ஒரு பேர் வாங்கணுமா, இல்லை அந்த திருடனை போல அந்த திருட சொன்னார் இல்லை எல்லாம் உங்களால தான் அப்படின்னு அந்த மாதிரி பேர் வாங்கணுமா, இல்லை அம்மா உன்னால நான் இப்படி இருக்கேன் இந்த உயர்ந்த ஸ்தானத்தில் ஒரு தாயா நம்ம இருக்கும்படி அந்த ஸ்தானம் நம்ம வாங்கணுமா, நம்ம யோசிச்சு பார்க்கலாம். நம்ம சர்ச் எப்பவுமே நல்லா ஒரு ஆக்டிவாக எல்லா விதத்துலையும் நம்ம வளரும் பொழுது we put some more effort, we make sure நம்ம பசங்களை அந்த ஜாதி கீழே விடாதபடி நம்ம ப்ரொடெக்ட் பண்ணி நம்ம அந்த ஆப்ரஹாம் லிங்கன் அந்த ஸ்தானத்தில் எல்லாமே இவங்களால தான் அம்மா, எல்லாமே இவங்களால தான் டீச்சர், எல்லாம் அந்த பேர் நம்ம வாங்கணும். we should be a role model. அந்த ரோல் மாடல் நான் சொன்னது போல அந்த ஸ்பாஞ்ச், குழந்தைங்க ஸ்பாஞ்ச் நம்மளை பார்க்கறது நம்ம எப்படி இருக்கிறோமோ நம்மளை பார்த்து தான் நம்ம குழந்தைங்க வாழ்வாங்க. நம்ம தப்பா இருந்தா அந்த தப்பு சாயை நம்ம மேலே விடும். நம்ம நல்லா அவங்களுக்கு ரோல் மாடலாக இருந்தால் அந்த நல்ல சாயம் தான் அவங்க மேலே விடும். ஸோ ஷால் வி ஆல் டிசைட் திஸ் டே மோசேவுடைய அம்மா மாதிரி, ஹன்னாவுடைய அவருடைய தாய் மாதிரி, திமோத்தியுடைய ஒரு கிராண்ட் மதர் நம்ம தாய் மாதிரி நம்ம எல்லாருமே சேர்ந்து நம்மளுடைய ஜெனரேஷனை ஷால் வி ஆல் ஜஸ்ட் have that burden. Let's not just take this light. எல்லாருமே அந்த கண்களை மூடி நம்ம சில நேரத்தில் சில நிமிடம் நம்ம எல்லாருமே கண்களை மூடி நம்மளுடைய ஜெனரேஷன் நம்மளுடைய பசங்களுக்காக நம்ம பிரசன்ட் இந்த ஜெனரேஷன் பசங்களுக்காக நம்ம அனைவரும் அந்த பாரத்தோடு அப்பா இத்தனை நாள் நான் செய்யாம இருந்தா நான் என் பசங்களை ஜஸ்ட் பெற்றுட்டு நான் அவங்களுக்கு ஒண்ணுமே பண்ணாம அப்படி ஏதாவது இருந்திருந்தா என்ன மன்னிச்சுங்கப்பா. இந்த நேரத்துல நான் என் குழந்தை மட்டுமல்லப்பா, நான் பார்க்குற எல்லா குழந்தைகளையும் எல்லா யூத்ஸையும் எல்லா பசங்களையும் சின்ன பசங்களை நீங்க கொடுத்த அந்த வரத்தை, நீங்க கொடுத்த அந்த சின்ன குட்டி பசங்களை அப்பா அவங்களை வளர்க்கிற ஒரு ஞானத்தை எனக்கு தாரும். ஒரு விசுவாசியாய், ஒரு தாயாய், ஒரு அப்பாவாய், ஒரு இண்டிவிஜுவலாய், as a teacher, as a Sunday school teacher, as a mother, as a woman, as a father, each and every one, let's take this responsibility right now and let's pray for everyone, those who need children. Shall we pray for the people who are in need of a child? God, open the womb right now, Father. You are going to do a miracle in their lives. தாய் வாக்கியத்தை நீங்கள் தாங்கப்பா, தாயுடைய வாக்கியத்தை நீங்கள் தர வேண்டும். யாருக்கு தேவை உங்களுடைய ரத்தத்தை அன்றே அவங்க தெளிச்சு ஒரு அதிசயத்தை இந்த வருஷத்துல நீங்க செய்ய போறீங்க. அதுக்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. உங்களை நாங்கள் கட்டிய பிடிச்சுக்க உதவி செய்யுமாப்பா. ஒரு நேரம் வரும், ஒரு காலம் வரும், யாருமே தடுக்க முடியாத ஒரு அந்த நம்பிக்கை ஜனத்துக்கு தாரும் அப்பா. ஒரு அதிசயத்தை நீங்க செய்யுங்கப்பா. இருக்கிற நம்ம பசங்களை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும், பாதுகாக்கணும். Let us all protect these children from all kind of harm. The present culture, the present situation where they are just being pulled. சாத்தான் எவ்வளவு முயற்சி பண்ணாலும், சாத்தான் எவ்வளவு அட்ராக்ட் பண்ணாலும் அப்பா அதுல இருந்து நம்ம காப்பாற்ற ஒரு நல்ல ஞானத்தை எங்களுக்கு தாருங்கப்பா. எங்களுக்கு நல்ல ஒரு பக்தியை தாருங்கப்பா. பசங்களை ஒரு நல்ல வழியில வளர்க்க, ஒரு தெய்வ பக்தியில வளர்க்க, ஸ்பிரிச்சுவலா வளர்க்க நமக்கு ஒரு ஞானத்தை தாங்கப்பா. உங்களுடைய உதவி இல்லாம எங்களால செய்ய முடியாதுப்பா. Sometimes we are so disappointed, சோர்ந்து போகிறோம். முடியலையே பசங்க பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்களே, சொல்ற பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்களே. But still let's not give up. Let's all just hold on to God to give that strength. அப்பா நீங்க எனக்கு பலத்தை தாரும். அப்பா நீங்க எனக்கு அந்த ஞானத்தை
the